வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். சபாநாயகர் அப்பாவுவின் சட்டை கிழிப்பா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வரலாறை நம்ம பார்த்து விட்டு வரலாம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 49 வாக்குகள் குறைந்து வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி விட்டார். அதற்கு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி திருநெல்வேலிக்காரர் கடைசியில் சட்டப்பேரவைக்குள்ளேயே கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா நுழையவில்லை. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் பட் இப்ப அந்த சட்டப்பேரவைக்கே ஜொலிக்கக்கூடிய நிகழ்வை தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் பாத்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கிறார். என்ன பண்ணி வச்சிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துல திமுகவினருக்கு அவையை நடத்தக்கூடிய நபர்களுக்கு சபாநாயகர் தான் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல ஒரு தலைவரா இருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில தான் சபாநாயகரின் சட்டை அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிழிக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது ஒரு புறம் வெளியாகி இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகளும் கூட அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கடந்த சட்டப்பேரவை சபாநாயகர் தனபாலிடம் நீங்கள் என்ன செய்தீர்களோ அதையே நாங்கள் உங்களுக்கு திருப்பி பதிலாக பரிசாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சபாநாயகர் அப்பாவு அவர்களுடைய சட்டை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கிழிக்கப்பட்டு அவரை குறிப்பாக கடந்த சட்டப்பேரவை சட்டை அப்படி பிடிச்சி இழுத்தாங்க திமுகவின் எம்எல்ஏக்கள். அது சபை அநாகரிகம். ஓகேங்களா? பட் இந்த முறைலாம் அப்படி நடக்காது. ஸ்டாலினுடைய சட்டை கிழிக்கவே படலை. ஸ்டாலினை குண்டுக்கட்டாக தூக்கி அவை காவலர்கள் வெளியேற்றப்படும் பொழுது ஸ்டாலின் அதாவது எப்படி சொல்றது, அவருடைய இதோ கேட்டு வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதையெல்லாம் நம்ம அனைவரும் பார்க்க முடிந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி சட்டப்பேரவையுடைய சபாநாயகருக்கு நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு அப்படின்றது அதிகமாக எழுந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ சபாநாயகர் அப்பாவு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய சட்டை கிழிக்கப்படுவதோ அல்லது மற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடக்கிறதோ அது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் சபாநாயகர் அரசியலில் ஒரு நரித்தந்திரவாதியாக செயல்படுகிறார். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு அவர் சாதகமாக பார்த்தீங்கன்னா செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றது வெளியாகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே.